இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்துள்ளது. எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சி சார்பில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுவும் 10ஆம் தேதிக்குள் அந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். 10ஆம் தேதிக்குள் ஆட்சி அமையவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சிதான் அமையும். இதற்கு முன்பாகவே ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைப்பேன் என கூறுவது ஜனநாயகத்திற்கு மாறிய செயல். இதனை பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புறம் மூலமாக ஆடையை பிடுங்குவது போல் இருக்கிறது என்றுதான் பார்க்கிறோம். இந்த தேர்தலில் பாஜக ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பிடித்திருக்கிறது. எனவே தேர்தலில் தோல்வி பெற்றாலும் ஆளுநர் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிடுகிறது. அமைச்சரவையில் நாங்கள் இரு கட்சிகளும் பங்கேற்க மாட்டோம். வெளியில் இருந்து ஆதரவு வழங்குவதற்கு மட்டுமே முடிவு செய்துள்ளோம். ஆளுநர் ஆட்சி ஒருவரை தடுப்பதற்கு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். தவேக ஆட்சி அமைக்க கூடாது என்பது எங்கேயும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்லவில்லை. நாங்கள் பலமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். தவேக ஆட்சி அமைப்பதற்காக வெளியிலிருந்து மட்டும்தான் ஆதரவு. மாநில நலனுக்காக திமுகவுடன் பயணிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்தில் பேசி ஒரு முடிவெடுத்தும் அந்த முடிவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்திய ஜனநாயகத்தில் இதுபோன்ற ஏற்ற இறக்கங்கள் வருவது இயல்பு. மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை முழுநிறை செய்வதற்காக எங்களிடம் ஆதரவு கோரினார்கள். நாங்கள் முறைப்படி கட்சி கமிட்டியில் விவாதித்து ஆதரவு தருவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். இதன் சாரம், தமிழக மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சில முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்றைய தினம் மத்திய குழு உறுப்பினர் தோழர் குணசேகர தலைமையில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டமும் நடைபெற்று இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான முடிவை இந்த பிரச்சனையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நடைபெற்று முடிந்திருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. எந்த ஒரு கூட்டணிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைய வேண்டியது அவசியம். அதுவும் நாளை மறுநாள் 10ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கவர்னர் ஆட்சி என்பது அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பினார். அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக வந்து பேசினார்கள். இரண்டு கட்சிகளோடும் பேசினார்கள். கடிதம் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையவில்லை என்று சொன்னால் ஆளுநர் ஆட்சி என்பதுதான் நடைமுறை சாத்தியம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் முறையாக தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு மாநில ஆளுநர் அனுமதித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை, 118 என்பதற்கான எண்ணிக்கையை நீங்கள் கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பது என்பதே சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதாகத்தான் அமையும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மிக முக்கியமான கடமை. அதிலே பிஜேபி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஆளுநர் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை நடத்துவது என்கிற நோக்கத்தோடு தான்
ஒன்றிய பாஜக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்றுதான் இரண்டு கட்சிகளும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காகவும் இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தவிர வேறொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பதை உணர்ந்து இரண்டு கட்சிகளுடைய மாநில குழுவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், எங்களோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படியே ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30க்கு அவர் வருவார். மீண்டும் மூவரும் நாங்கள் பத்திரிகையாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வர இயலாத சூழலை அவர் அனுமதியோடு நான் சொல்கிறேன். ஒரு மிக முக்கியமான அவர்களின் கூட்டம், எங்கள் கூட்டம் போல் அவர்களது கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். எனவே அவரால் இயலவில்லை. அவர் 6:30 அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் எதிர்பார்த்த பெற்ற வெற்றியை பெற முடியவில்லை. ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பில்லை. இப்போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொல்லைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும்.